பைக்காரன் போட்டு நான் henceforth I will cultivate the habit of laughter. அதான் நம்ம அல்ற கவலைப்படுற இல்லை worry, tension, pressure இதெல்லாம் எத்தனையோ புறவில சரக்கு கொண்டு வந்து இப்போ வளர்த்து கொண்டு இருக்கு. ஆனால் சிரிப்பது இறைவன் கொடுத்த கிஃப்ட். அதை அரோரான் விட்டபடியா வெனிஞ்சவனும் அவன் என்ன சொல்றான், ஐ வில் கல்டிவேட். இந்த விளைக்கணும் விதைக்கிற வளர்க்க செய்கிற மாதிரி நான் வளர்க்க வேண்டி இருக்கிறது இல்லையோ அவன் சொல்ற, நான் கல்டிவேட் பண்ணேன் லாஃப். கொஞ்சம் 3 டோஸ் லாஃப்டர் நான் வளர்த்து அதை சிரிப்பை நான் பழக்கமாக கொண்டு வருவேன். ஹேபிட் ஆஃப் லாஃப்டர். அதான் சிலவங்க இப்படிதான் சொன்னாலும் எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன் முத்துதுன்றது பெரிய பணக்காரன் தெரியுமா? உண்மை சொல்லு, பெரிய பணக்காரன். அவர் யாராவது போனா வாய் திறந்தா கேட்டுவாதாண்டு பெரிய பணக்காரன். என்ன எச்சுக்கையான காக்கா விழுந்துடும் படுகட்டிக்கா. அப்படி உங்களா செய்ய முடியுமா? முடியாது. அவன் நல்லா செய்யும் இல்லையோ. நோக்கி மேலே நோய் ஒரு ஆள் போயாச்சு நாங்கள் போட்டுக்கிறோம். என்ன ஹலோ சிவனேக்கா, ஐ வில் ஸ்மைல் அண்ட் மை டைஜஷன் வில் இம்ப்ரூவ். நீங்கள் புன்னகோடு நீ சிரிச்சு இந்த ஒரு ஜோக்கை சொல்லிட்டு வடை சாப்பிடுங்க, 40 வடை சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தா நீங்கள் நல்லா பாருங்க. கவலை பசியில் இல்லை, கவலை இருந்தால் பசி ஏன் அது வயிறு நிறையும் கவலை அதில் வயிறு நிறைஞ்சு போச்சு. ஏதாவது சரியாக லாபம் இல்லையோ? நம்மளுக்கு நிறைய இருக்கு சரக்கு. எனக்கு பணத்தை வீணாக்குவான் ஒரு கவலைப்பட்டோன்னே வயிறு நிறைஞ்சு போச்சு. அதுக்கு பணத்தை மிச்சம் ஓகே. ஸோ மை டைஜஸ்டிங் வில் இம்ப்ரூவ். ஆனால் பசி வருங்க. ஐயா எனக்கு கண்டன பசி சொல்லாக்கலாம். ஐ வில் சக்கிள் அண்ட் மை பேர்டன் வில் பி லைட்டர். அப்போ உண்மையில் வாழ்க்கையில் என்னதான் இது வந்தாலும் சிரிச்சு பாருங்க. அது போராடம் தெரியாது, காரியம் தான் நடக்கும். ஆனால் அது தலைப்பாரம் வெரி கிரேட் பியூனா புறாப்போ அது ஓகே சேலஞ்ச் இல்லை அதே அவையா என்னது சிரிப்பு இல்லை. சிரிச்சா என்ன நடக்கும்? உண்மையிலே சத்தம் முடிச்சிருக்கோம் இல்லை அது என்ன நடக்கும்? உண்மையிலே அது இருக்கும். ஆனால் பாரமாக தெரியும். அதை டேக்கிள் பண்ணுற முறைப்படியில் அறிவுரைன்னு கொடுப்போம். I will laugh and my life will be lightened, for this is the great secret of long life, and now it is mine. எப்படி? I will laugh and my life will be lengthened. உண்மையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க இல்லை நீண்ட நாள் வாங்க. நீண்ட நாள் மட்டும் இல்லை, சந்தோஷமாக நல்ல நண்பர்கள், அற்புதமான சூழல், உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கணும். எங்கே தேடி போவாங்க. அப்போ நம்ம சீட்டை வச்சு வாழ்க்கை நீண்ட அற்புதமான வீடியோ என்னது ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி லோன் சும்மா மண்டே போட்டால் போச்சு அப்படியோ. ஓகே தென் சீக்ரெட் அதான் this is the great time is okay. The great secret of life and now it is mine. இந்த உலகத்தோட ரகசியங்களில் பெரிய ரகசியம் இது ஏது? என்னால் சிரிக்க முடியும். அது எனக்கு இந்த சீக்கிரம் என்னோட வந்து நான் அதை யூஸ் பண்ணுறேன். I will laugh at the world. சிரிக்க சரி ஏன் திரும்ப சொல்லுங்க. I laugh at the world சொல்லுங்க. இதுதான் ஷோட். And most of all I will laugh at myself. அதுதான் ஜோக். laugh at நான் என்ன பற்றி என்ன பற்றி சொல்லி ஆகும். இவரை பிடிக்கும் கமல் நடந்த விஷயம். சுவாமி ராம் தீர்த்தன் ஒரு பெரிய மகா ஐயா, அதை அவரை விட்டு அங்கே படிக்கணும். பெரிய மகா அவர் கண்ணனை தரிசித்தவர். அவரை முதல்ல நடந்த டெஸ்ட் ஐயா. அவர் கண்ணன் பக்தன் நான் ராமடியோட அவர் சொல்கிறேன். ஒரு முறை அவரும் ஒரு ஃப்ரெண்டு, அவர் சரதார் தான், காட்டில் போய் ஒரு தியானம் பண்ணிட்டு அங்கே தூங்கிட்டான். இரவில் ராம் ராம் ராம்
இவங்க 2 பேர் ஒரே மாதிரி யாரும் இல்லை. அந்த வழியை தேடி போய் பார்த்தா யாராவது ஜெபம் பண்ணுறாங்க. கடைசியாக சத்தம் வர திசையை போய் போனால் இவர் வருது. ஆனால் இவர் ஆழ்ந்த துறக்கும் குராட்டை ஓடி தூங்குறாரு. ஆனால் பார்த்தா அவர் உடம்புல இருந்த ரோம வராமல் இல்லாமல் உடம்புல அப்படியே அனுபவம். அவர் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். நான் போன ஜோக்கே பெரிய ஜோக். எனிவே நான் போயிருந்தோடனே அவர் இருந்த வீட்டை நோக்கி இவர் அழுதுட்டு, ஓ யூ நோ த ஜோக் டுடே ராம் தமிழ் அது ராமருக்கு இன்றைக்கு நல்லா விழுந்தது. சிடி சிரிச்சு கொண்டு வர ராமரை போய் சொல்லுவார். ராமாரு அவர் வருது தன்னை மாதிரி சொல்லணும். அப்போ இன்றைக்கு ராமுக்கு நல்லா ஜோக் பண்ணாங்க, நல்லா மோக் பண்ணாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க. ராமர் நடந்து வந்தார், அங்கே ஆயத்தை பார்த்து விளக்கில விழுந்து டப் பண்ண இல்லையோ எல்லாரும் சிரிச்சாங்க. ராமும் சேர்ந்து சிரிச்சாரு. ராமும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு ஆக்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. நீ யாரை பற்றி சொல்றீங்க? வீட்டுக்காரன் ராம் அப்ப தெரிஞ்சு வச்சு தானே அப்படி சொல்றாரு. வந்தாராம் விழுந்தாராம் அவன் சிரிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் நம்மளை பற்றி வச்சிருக்கோம், மற்றவங்களை பற்றி வச்சிருக்கிறது ஒரு வகையில் சிலவளை நம்ம மனநோலாம் இல்லையோ. நம்மளை பற்றி சாமி அதை தெரியாது வேண்ட மாதிரி இல்லையோ. டீ சாப்பாட்டு இல்லை வேண்ட என்ன காரணமா இல்லையோ அப்படி சொல்ல இல்லையோ கிடையாது அப்படி சொல்ல இல்லையோ. I laugh at myself, for man is most comical when he takes himself too seriously. உண்மையில் நம்மளை சீரியஸ் எடுக்கணும் இல்லை. என்னையா சீரியஸ்? இன்றைக்கு ஒரு ஆள் சொன்னான், குச்சு குச்சு என்ன சொல்ல போகிறோம் ஒரு விஷயத்தை. நான் சொன்னேன், உலகம் படைச்சிருந்து இதுவரை இல்லை நடந்த எல்லாம் பரவாயில்ல. என்னையா ராஜ்யம் இருக்கு சொல்லு சொல்லு பாப்பா. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்கிற போகிறது ஒன்று புதியாக இருக்க போகிறதில்ல. அது சொல்கிறது வியாச உச்சிஷ்டம் வந்து பேர். இந்த மகாபாரதத்தில் வியாசர் எழுதாத ஒன்றுமே எந்த ஒரு கிடையாது. நீ எதை எழுதினாலும் அதுக்குள்ளாக இருந்த அவர்கிட்ட இருந்து போடுறோம். உச்சிஷ்டம் விட அவர் சாப்பிட்டு விட்டதை நீ சாப்பிட்ற. என்னையா ராஜ்யம் இல்லை என்ன என்ன ராஜ்யம் சொல்ல போகிற? காதல் கூதல் கல்யாணம் என்னையா சொல்ல போகிறா? சொல்ல ஒன்றும் இல்லை. அப்போ என்னை பற்றி என்ன பெருசு நல்லா நல்லா சிரிக்கணும் கண்டாண்ட மாதிரி அந்த போகணும் 16ஆம் தேதி போகணும். அவருக்கு ஒரு கவலை ஒன்று வருது. எல்லாருக்கும் அவருக்கு எப்படி கவலை வருது? லெக்சர் அடிக்காரா மற்றவங்களுக்கு. அவருக்கு ஒரு கவலை உண்டு. என்ன கவலை உண்டு? என்ன so man most comical when you take him seriously, take it lightly. இந்த ஒன்றும் புதுசில்லை. இந்த உலகம் ஒன்றும் புதிய நடக்க போகிறோம். ஒன்று நடக்கவும் இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஆல் everything happens, அது செமிகோலன் நத்திங் happens. இதுதான் லாஸ்ட் உண்மை. இந்த உலகத்தில் அத்தனை நடக்கிறது, ஒன்று நடக்குது. அது நல்ல உதாரணம் கனவு. அங்கே அத்தனை நடக்குது. என்ன நடக்கல? என்னம்மா பிறப்பு இறப்பு எல்லாம் நடக்குது. ஆனால் கண்ணு முடிச்சா அது நீங்கியா இது அறிஞ்சு கொள்ளும். ஒரு சீரியஸா எடுக்க வேண்டும் இல்லை. So never will life fall into this trap of the mind. மனம் அது எங்கதான் கண்டுபிடிக்க தெரியல இல்லை. கேட்டு பாருங்கய்யா, கேட்டு பாருங்க. நீங்கள் எப்படி தான் சொன்ன சாமிஜி, நீங்கள் எல்லாம் துறவிகள், எங்களை மாதிரி கிருவஸ்தியா எங்களை மாதிரி இல்லறத்தா, உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களது பேச்சு எவ்வளோ கிடைக்கிறேன் என்னையா பெரியது அவங்க பெரிய இல்லறமா. நான் உண்மையை சொல்கிறேன் ஐயா. குறைஞ்சர் போன பிறகு 25 பேர் அஜங்களை தான் கட்டி ஒரு பொம்பளை காணும். என்னம்மா அதில் தான் தப்பிட்டேன் இந்த முறை. அவன் இந்த ஒருவருக்கு 12 கணக்கு பாருங்க. அதுல இருந்து இன்னும் ஒரு எல்லாம் தெரியும் என்ன நடக்க போடும் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, men from Mars, women from Venus. உங்களுக்கு இல்லறத சொல்றாங்க. இல்லறத அந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களா? படிச்சுருவாங்க. ஆணை எப்படி பெண் அப்படி நான் படிச்சிருக்கேன். என்னம்மா சகலாகமும் பண்டிதர். மற்ற என்ன எல்லாம் தெரிஞ்சு சோழகிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வச்சு பேர். ஸோ
பாருங்க. For though I be nature's greatest miracle, இவரோட வருது இந்த உலகத்தில் உள்ள அதிசயங்களை பெரிய மிராக்கிள் மனிதனா நாங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள தெரியுமா? I am the nature's நேரம் இருந்தாலும் சொல்றோம். I am the nature's greatest miracle is man. ஐயோ ஆடிச்சு சொன்னிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா ஒரு நடந்த விஷயம்? ஒரு தரம் கடவுளுக்கு பெரிய கவலை. ஏன் தெரியுமா? ஒளிக்கு இடம் இல்லை. ஒழிக்கிறது இடம் இல்லை. கன்சல்ட் பண்ணி பார்த்தாரா எங்க ஒழிச்சா இந்த மனுஷன் வந்து எங்க போனாலும் பிடிச்சிட்டான் என்ன. பெரிய ஒரு கான்ஃபரன்ஸா, அதுல இந்த சீக்ரெட் கான்ஃபரன்ஸ், அந்த டாப் இன்டெலிஜென்ஸா எல்லாரும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்க. சொல்லுங்க நான் எங்க போனா இந்த மனுஷன் பிடிச்சிட்டான், நான் தப்போம் ஒரு வழிகாட்டுவாங்க. ஒரு கிளவர் வந்து குஷ்பிட்டு கடவுள்கிட்ட காதில் சொல்லிட்டாங்க. வெரி கிரேட் ஐடியா, வெரி கிரேட் ஐடியா. அது சொன்னாலும் சரி அப்படியே செய்வோம். என்னதான் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள இப்படி இதயத்தில் வந்துங்க சாந்தி 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 அந்த வழி கொண்டு தானா அதை கண்டுபிடிக்க இது இருக்கு. அவ்வளோ அவ்வளோ பயங்கரம் ஆகலை நம்ம இல்லை. கிரேட்டஸ்ட் மிராக்கிள். அந்த மணியை தப்ப முடியாது. இப்போ தப்பிட்டான் அங்கே பார்க்க மாட்டாங்க. அதை உள்ள தேடுவோம் தேடிக்கொண்டிருக்காங்க. ஓகே. Oh, though I be nature's greatest miracle, I am not still a mere grain tossed about by the winds of time. நான் மிராக்கிள். இந்த உலகத்தில் படைத்து கொள்கிற the top zenith of creation. ஆனால் இந்த நம்ம வர்ற மாதிரி அங்கே ஒரு உதை இங்கே ஒரு உதை நோ அப்படி இந்த நேரம் என்னை உதைச்சி ஓகே. Do I truly know where I came or whether I bound? Will my concern for this day not seem foolish 10 years hence? நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போகிறேன் தெரியும் தெரியும். இன்னும் 10 வரை இது பிறகு உண்மை நிறைய நீங்கள் பாருங்கள் பெரிய கவலை காலை ஐயோ இல்லை அப்படி இருந்தது. ஒரு 10 வயது பிறகு பார்த்தா சிரிப்பு வரும். அதை நினைச்சா இதுக்காக நான் கூட கவலைப்பட்டேன். 10 வரையுமே இந்த அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை விட 10 வரைக்கும் அப்புறம் சிம்பிளாக ஜோக்காக வரப்போகுதுண்டா. இப்போ இதை ஜோக் ஆகிடுது. நாளே ஏசணும் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி why should I permit the petty happenings of today disturb me? இந்த உலகத்தில் இது காண தெரியும். ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க ஹாஸ்ய யோகம். ராமேஸ்வர மிஷனில் அந்த பெரிய மேகசின் அவங்க எல்லாமே கடனில் மாதிரி போட மாட்டாங்க. இது அர்த்தம் இல்லாமல் அந்த மாதிரி யோகம் போடுறாங்க. அதுக்கு ஹாஸ்ய யோகம் என்ற ஒரு லாஸ்ட் சாப்டரில் இருக்கு. இல்லை ஒரு ஜோக் சுவாமி சுவாமிவெளி என்ன விஸ்டம் இன் ஹியூமன் சொல்லாடி பரவாயில்ல. ஒரு எல்லா குரங்குகளும் சேர்ந்து உலகத்தில் ஆக்கள் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் எகெயின் டார்வின் தியரி. டார்வின் தியரி என்ன சொல்லுவா? குரங்கிலிருந்து பிறந்தவர் மனிதன் அப்படிதான் தெரியும். அது சொன்னாலும் என்ன இதற்கு எதிராக நாங்கள் என்ன செய்கிறோம்? தமிழ் சொல்ல ஐயா அதுக்கு எதிராக அப்படி வந்து பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சது நான் நினைக்கிறேன். இங்கே தான் கொழும்புல எல்லா கான்ஃபரன்ஸ் எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை குரங்குகளும் வந்துட்டாங்க. வந்து இது நீங்கள் டார்வின் தியரி இஸ் ராங். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்ற டார்வின் தியரி தவறாக. இது கான்ஃபரன்ஸ். அப்போ எல்லாரும் இருக்காங்க. பிரசிடென்ட் ஒரு ஆளும் தங்கட இதுக்கு எதிராக எங்களுக்கு சப்போர்ட் சொல்லணும். ஒரு சின்ன ஒரு குரங்கு எங்கள் சங்கம் கிட்ட சொன்னார் எனக்கு வரலாம் தெரியாது, நான் ஸ்மோக் பண்ணுறேன்ல, அது நான் பீடி சிகரெட் குடிக்கிறேன் இல்லை, நான் எங்கே என்னென்ன எங்கள்லேருந்து வந்திருக்க முடியாது, நான் குடிக்கிறல பீடி சிகரெட். இன்னொரு ஆள் நாங்கள் கல்யாணம் கட்டுறதுங்க டைவர்ஸ் பண்ணுறது இவன் கல்யாணம் கட்டுவான் டைவர்ஷன் பண்ண அப்போ எங்கள்லேருந்து எப்படி வந்தது வந்துருக்கலாம் முடியாது. மூணாவது சொன்னா இங்கே பாருங்க எங்களுக்கு உண்மை சொல்கிறேன் அதெல்லாம் தெரியாது, நான் போய் சொல்கிறேன். அப்புறம் குரங்கு இந்த மனிதன் படிங்க ஐயா
அற்புதமான சுவாமி விஸ்டம் இன் ஹியூமன் புத்தகம் படிச்சா இருக்கும். எலும்பு பிடிக்கும் நல்லா. சரிங்க. அதான் சொல்கிறேன். இங்கே பாரு சின்ன பையா உலகத்தில் எல்லாம் நடந்து சும்மா என்ன பெரிய நிறைய நடந்து சிம்பிள். ஸோ இந்த உலகத்தில் நடந்த எதுவும் என்னை